ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ போர்வெல் சம்மந்தமானதுங்க. போர்வெல்லுக்கு சலம் எப்படி பார்த்தோம், எவ்வளோ அடி போர் போட்டோம், என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த தடவை பார்த்தது மிஷின் போர்வெல் தாங்க பார்த்தேன். ஏன்னா எங்கள் ஏரியாவில் எங்கள் அப்பாவே ஒரு 4-5 போர்வெல் போட்டு அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க. அதெல்லாம் அந்த கையில் பார்க்குற சலத்தில் தான் போட்டதுங்க. சரி, இந்த தடவை இது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தேங்க. இந்த மிஷின் நேமெல்லாம் என்னென்ன டெக்னிக்லாம் எனக்கு தெரியலைங்க. இது என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தாங்க, அவங்களுக்கு ஃபுல் சக்ஸஸுங்க. அவங்க ஒரு 3 பாயிண்ட்டு பார்த்து 3 பாயிண்ட்டுமே சக்ஸஸுங்க. அதனால தான் நம்ம இவங்கள கூப்பிட்டேங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் ஹேண்டிலோடு இருக்கிற மிஷின் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பி அடிக்கிறாங்க, ஒரு 2 கம்பி. அதுக்கப்புறம் நம்ம பேட்ரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வைக்கிற மாதிரி மாற்றி மாற்றி பார்த்து அதில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சென்சார் மூலயமா நமக்கு சொல்கிறாங்கங்க. நமக்கு இது ஒரு 56 சென்ட் இட பூமிங்க. அதில் இந்த ஒரு இடத்துல தான் சலமாக இருக்குது, மற்ற இடத்துலலாம் ஊற்று தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. இதில் அந்த வேப்பமாது வைக்கிறதாங்க சென்டர் பாயிண்ட்டு. இதில் தான் இப்போ சலம் கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் வேறு எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்குறக்காக இந்த மிஷினை யூஸ் பண்ணி பார்க்குறாங்கங்க. இது சுற்றுற இடத்துல சலம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் தண்ணி ஆகுமா இல்லையான்னு சொல்கிறாங்கங்க. ஸோ நாங்கள் இதை வச்சு போர் வண்டியை வர சொல்லிட்டேங்க. நம்ம இடம் மெயின் ரோட்லேயே இருக்கிறனால நைட்டு போர் போட்டால் தான் அந்த மண் புழுதி கிளம்புனாலும் பிரச்சனை இருக்காதுங்க. அதனால் அவங்களும் நைட்டு தான் நமக்கு ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ நைட்டு ஒரு 9 மணிக்காட்ட வந்தாங்க. வண்டி அந்த பாயிண்ட்டுக்கிட்ட கொண்டாந்தோடனே நாங்கள் அம்மா பூஜை போடணும்னு சொல்லி பூஜை போட்டாங்க. பூஜை போட்டதுக்கப்புறம் அது சென்டர் பாயிண்ட் பண்ணுறதுக்காக வண்டியை நிறுத்தி இப்போ சென்டர் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த வேப்பங்குழுந்து வச்சாங்க இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு சென்டர் பண்ணணுங்கிறக்காக இப்போ அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. போர் போடும்போது இந்த ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. பாயிண்ட்டு கொஞ்சம் மாறினா கூட நம்ம சலம் இருந்தாலும் தண்ணி வராதுங்க. எல்லாமே வேஸ்ட்டு நம்ம போடுறதெல்லாம். அதனால் இது ரொம்ப பார்த்து பார்த்து அவங்களும் பண்ணாங்க. அதுக்கு தான் அவங்களுமே நமக்கு சொன்னவங்களுமே அந்த வேப்பங்குழுந்தை வச்சு சென்டர் பாயிண்ட்டாக இதாக இருக்கும், வேறு எங்கேயும் மாற்றி போடாதீங்கன்னு கொடுத்துட்டு போனாங்க. ஒரு 9:30காட்ட போரும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க. ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. சரி, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், இப்போது எப்படி புகை வருதுன்னு பார்த்துக்கலாம் முதல்ல அப்படின்னு பண்ணுங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே புகைங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியுங்க, இதுதான் ஆரம்ப ஸ்டேஜு. ரோடும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிடுச்சுங்க. 1-2 வண்டி தான் போயிட்டுருக்குது. பாறை கல் அதிகமாக இருந்ததுனாங்க என்ன தான் தண்ணி விட்டாலும் இந்த மண் புகை கிளம்ப தாங்க செய்யும். அது ரோட்டில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுங்கிறக்காக தான் நைட்டு போட ஆரம்பித்தேங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறக்காக இந்த கிளிப்புங்க. இது பார்த்திங்கனாவே தெரியுங்க. அது ஹைட்ராலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் மேன் பவர் கொடுக்குறாங்க. அந்த மிஷின் மற்ற ஒர்க்கை அதுவே ஹெவி ஒர்க்கெல்லாம் அதுவே பண்ணிவிடுதுங்க. ஒரு ராடு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் போனோன்னே சைடில் இருக்கிற அந்த இன்னொரு மிஷின் ராடை ரெடி பண்ணி வச்சுக்குதுங்க, அடுத்த ராடுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது கீழே போனது ஒரு ராடோட மேலே திரும்ப அந்த ராடை எடுத்துக்கிட்டு உள்ளே போகுதுங்க. நானே தான் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் இருந்து பார்க்குறேங்க, போர் ஆரம்பித்ததுலேருந்து. ஸோ அதனால் ஒரு வீடியோ கிளிப்பு நமக்கும் இருக்கட்டுமேன்னு எடுத்ததுங்க. இந்த பாறை மண் வெளியே வர வர ஒரு ஆள் மம்டியில் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே ரொம்ப சேர்ந்துருச்சுன்னா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாதுங்கிறக்காக. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைங்க. அதனால் நான் ஒரு 11:30 மணி வரையில் இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டேங்க, ஃபோன் பண்ணுங்கன்ட்டு. அப்புறம் இது ஒரு 4:30 மணிக்காட்ட எடுத்தேங்க. மிஷின் நின்றுருந்துச்சு. எனக்கு இதை பார்த்துட்டு தண்ணி வந்திருக்குமா இல்லையாங்கிற டவுட் இருந்துச்சுங்க. அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க, எழுப்புறக்கு மனசு இல்லை. சரி, நம்ம கட்டுத்தர வேலையை முடிச்சுட்டு எழுப்பிக்கலான்னு வந்தேங்க. ஒரு 6 மணிக்கு எழுப்பி விட்டேங்க. நான் ஒரு 8 மணிக்கு மேலே ஓட்டுறேங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னாங்க. சரின்னு விட்டுட்டேங்க. அப்புறம் பட்டறைக்கெலாம் போயிட்டு பார்த்தேங்க, ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு 500 அடி ஓட்டினேங்க 2:30 மணி வரலாம். அதுக்கப்புறம் முடியலைங்க, அதான் படுத்துட்டோம். ஈரமண் வந்திருக்குதுங்க, அடுத்தது ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் தண்ணி ஆகலைங்க. நான் தண்ணி ஆகிடுன்னு தான் எதிர்பார்த்து போட்டுச்சு. சரி, மிஷினில் பார்த்துருக்குறோம் கரெக்டாக வந்துடுன்னு. சரி, மிஷினில் பார்த்தவங்களும் ஒரு 900 அடிக்கு வரலாம் ஓட்டுங்க, அதான் ரெக்கமெண்டடுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் ஓட்டிடுவோம், ஈரமண் தான் வருதில்ல அப்படின்னு. அவங்க மொத்தம் 3 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. 400 அடியில் 1, 700 அடியில் 1, 890 அடியில் 1ங்க. சரி, அதனால் 900 அடி ஓட்டிடுவோம் ஒரே இதாக அப்படிங்கிறனால ஓட்ட சொல்லிட்டேங்க. அந்த 500 அடியிலிருந்து ஈரமண் தாங்க வந்துச்சு.
900 அடி ஓட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்த்தவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டேங்க. அவங்க ஈரம் வந்திருக்குதுங்க. எதுக்கும் 900 அடிக்கு மேலே ஒரு ராடு ஓட்டுங்க. ஏதாவது வித்தியாசம் வந்துச்சுன்னா திரும்ப ஓட்டிக்கலாம். இல்லைன்னா இது சஜஸ்டபிள் இல்லைங்க. இதை 1, 2 இப்படி நடக்கும் அப்படின்ட்டாங்க. மொத்தம் 920 அடி ஓட்டி எதுவும் தண்ணி வரலிங்க, ஆகலை. அதனால் ராடெல்லாம் கழட்ட சொல்லியாச்சுங்க. அதான் கழட்டிகிட்ருக்குறாங்க. இந்த இடத்துல போர் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ட்ரை பண்ணாமல் ஏன் அவங்க சொல்கிறத வச்சு நம்ம ஒன்று முடிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணேங்க. அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் 1 to 1 1/4 இன்ச் தண்ணி வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 1/2 இன்ச்சு to 3/4 இன்ச் வந்திருந்தா கூட ஆறுதலாக இருந்திருக்குங்க. கையில் பார்க்குற சலம் பெஸ்ட்டுன்னு தோணுதுங்களா, இல்லை மிஷினில் பார்க்குற சலம் பெஸ்ட்டுன்னு தோணுதான்னு சொல்லுங்கள். இது அவ்வளோதாங்க. ராட் எல்லாமே கடைசியாக எடுத்த வீடியோங்க, எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.